லாஸ்ட் வீடியோவில் நம்பர் சிஸ்டமில் இருந்து எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்தோம். 2025 CGL ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி SSC CGL 2025 ப்ரிலிம்ஸில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ். 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. PVQ சீரிஸ் லெக்சரில் பார்த்துருக்கோம். இந்த 1னா 100%, 1/2னா 50%, அந்த மாதிரி 1/4னா 25%. இந்த மாதிரி இதில் 1/11னா 9.09%. இப்போ 1/11னா 9.09%. 9.09 into 6னா 54.54%. 54.54%ன்னு வச்சுப்போம். அடுத்து 1/8 12.5%. 5 into 12.5%. இப்போ 5/8 எவ்வளோவா இருக்கும்? 5 into 12.5% இருக்கும். இப்போ 62.5%. அடுத்து 1/7 14.28%. அப்போ 4/7 57 சம்திங் வரும். அடுத்து 3/5னா 60%. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது 1/11 ஃபஸ்ட்டு வரும், 4/7 செகண்டு, 3/5 தேர்டு, 5/8 லாஸ்ட்டு. நெக்ஸ்ட் சம், x is equal to √3 plus √5, y is equal to √8 plus √3. எது கிரேட்டர்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கேயும் √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. இங்கே √5 √8 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். √5ஓட கண்டிப்பாக √8 வந்து அதிகமாக தான் இருக்கும். x is less than y. நெக்ஸ்ட் கொஸ்டின், suppose x is equal to √2 plus √3, y is equal to √6 plus √1, z is equal to 3 √2 plus 1. whichever is true. இதில் எதுனா இப்போ √2க்கு 1.414ன்னு சொல்லுவோம், √3 1.732, √6னா அதாவது இப்போ 576னா 24 ஸ்கொயர், 625 25 ஸ்கொயர். அப்போ இங்கே √6 இருக்கா? √6 வந்து மேக்ஸிமம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், 2.45 சம்திங் இருக்கும். நெக்ஸ்ட்டு √1னா 1 தான் ஆன்சரு. அப்புறம் 3 √2க்கு 3 into 1.414, ஸோ 4.2 சம்திங் வரும். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்ன இருக்கும்? √2 plus √3, 1.4 plus 1.7, ஸோ 3.2 இருக்கலாம், 3.1 or 2 இருக்கும். y is equal to √6 plus √1, இங்கே 2.45 plus 1 3.45. z is equal to 3 into 1.4னா எவ்வளோ? 4.2. 4.2 plus 1 5.2. ஸோ z தான் இருக்குல்லே கிரேட்டர். x less than y less than z. நெக்ஸ்ட் சம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 1/4 minus √15 இதை ரேஷ்னலைசேஷன் பண்ணோம்னா 4 plus √15, ரெண்டு பக்கமும் 4 plus √15 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது 4 into 4 16, 16 minus 15 a minus b into a plus b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 16 minus 15 மேலே 4 plus √15, ஸோ 4 plus √15, கீழே டினாமினேட்டர் 1. அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற இந்த 15 14 14 13 13 12 12 11 11 10 10, இங்கே வந்து √9, 3னா √9. இந்த மாதிரி 1 தானே டிஃப்ரென்ஸாக இருக்குது. 1 டிஃப்ரென்ஸாக இருக்கிறது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் இந்த மாதிரி ரேஷ்னலைஸ் பண்ணோம்னா இங்கே 1 ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் அதோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இங்கே 4 minus 15ங்கிறது 4 plus √15. அடுத்து மைனஸ் ஆஃப் √15 plus √14 plus √14 plus √13. இப்போ இந்த இடத்துல 15 minus √15,
இது இங்கே வந்துச்சுன்னா -√14 + √14 அந்த மாதிரி 13 அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கேன்சல் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் இப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக √10 + 3 இருக்கும். இந்த 10 வரைக்கும் கேன்சல் ஆகிடும். 4ம் 3ம் தான் பேலன்ஸில் இருக்கும். ஸோ டோட்டலாக x = 7. இங்கே x + 1 கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின், a = √5 - √3, b = √3 - √2. Which of the following is true? ஓகே, இப்போ √5க்கு 5னா இப்போ 500 பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன? 22ஓட ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் 529. ஸோ அப்போ √5னா மேக்ஸிமம் 2.23 இருக்கும். √5னா 2.23 இருக்கும். அடுத்து √3 1.73 வரும். அதே மாதிரி √2 1.414. இதில் எல்லாம் போட்டு பார்த்தா a = அப்ராக்சிமேட்டாக 0.5 வரும். b = இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா b = 0.32 வருது. ஸோ எப்படி இருந்தாலும் a > b. ஆன்சர் C. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே -2ab இருக்குது. ஸோ மேக்ஸிமம் a² + b² வரும். இந்த இடத்துல a வந்து √11, √11 ஸ்கொயர்னா 11. அடுத்து bனா √5 ஸ்கொயர்டு √5. ஸோ 16 வருது. ஸோ அது கிடையாது. இதை பண்ணோம்னா 10 + 10 அரௌண்ட் 20 வரும். நெக்ஸ்ட்டு இதுவும் வராது. 5 + 4 √6ன்னு வருது. இது மட்டும்தான் 14 வரும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், y = 4x + 2, y = -2x + 8. அப்போ x, y என்னன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல. இப்போ y = y அப்படி போட்டோம்னா 4x + 2 = -2x + 8. இந்த 2x இங்கே போச்சுன்னா 6x, 2 இங்கே போச்சுன்னா 6. ஸோ x = 1. x = 1னா y = 4x + 2ல் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 + 2 y = 6. ஸோ 1,6. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கான்செப்ட்ஸ் வீடியோவில் ரெக்கரிங் நம்ம கான்செப்ட் பார்த்தோமா? அதில் எத்தனை டிஜிட் ரெக்கர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 டிஜிட் ரெக்கரிங் ஆகுது, ரிப்பீட் ஆகுது. 23 ரிப்பீட் ஆகிட்டே வருது. ஸோ 2 9 போடணும். இதுக்கு முன்னாடி 23க்கு முன்னாடி எந்த ஒரு வேல்யூ இல்லை. 23க்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூ இல்லை. ஸோ 99ஓட முடிச்சுக்கலாம். ஸோ 23/99 தான் ஆன்சர். சப்போஸ் 0.0232323 இந்த மாதிரி வருதுன்னா 23 போடுறோம். 2 டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கனால 2 9 போடுறோம். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வருதுங்கிறதுனால இங்கே 0 போடுறோம். எந்த டிஜிட் வருதோ அதை வந்து இந்த 23ஓட மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 23/990. சப்போஸ் 0.5232323 இப்படி வருதுன்னா 23/99. ஸோ 23க்கு முன்னாடி ஒரு டிஜிட் வருது, அதனால இங்கே 0 போடணும். அந்த டிஜிட்டை இங்கே மைனஸ் பண்ணணும். ஸோ 18/990. 18/990. இப்படி தான் கான்செப்ட். இந்த ரெக்கரிங் டெசிமலோட கான்செப்ட் இது தான். போன வீடியோவில் கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த போன வீடியோவில் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறோம். எல்லா சம்க்கும் 2025 கேட்ட எல்லா சம்க்கும் இன்னைக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை 0.48/0.7. ஸோ 48 × 7 போட்டோம்னா எவ்வளோ வருது? 15 × 7 350. ஸோ 2 × 7 14, 350 - 14 336. ஸோ 336 3 டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வைக்கணும். ஸோ 0.336. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு இது பார்க்கலாம், கான்செப்ட் பார்க்கலாம். என்னென்னா ரூட்டில் இருக்கும்போது
இந்த இங்கே 5 and 6 இருக்குது, இங்கே 7 and 4 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 தான். பட் எதோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அதோட அடிஷன் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். √3 + √2. அதே மாதிரி இங்கே √4 √1, √4 + √1. இப்போ இந்த இடத்துல 3யும் 2வும் ஆட் பண்ணால் 5, 4ம் 1ம் ஆட் பண்ணால் 5. ஸோ இந்த இடத்துல எது வந்து கிரேட்டர் எது ஸ்மாலர்னு பார்க்கலாம். இப்போ √3னா என்ன? 1.732. √2னா 1.414. 46 1 3.146. 4னா என்ன? 2. 1னா 1. ஸோ 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு கம்மியாக இருக்கோ அதோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி √7 + √4ஓட √5 + √6 தான் வேல்யூ அதிகம். ஸோ தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் ஒன் தான் கரெக்டு. இங்கே இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ 1 and 2 தான் இன்கரெக்ட். சிஆர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு நாம் போன சம்மில் பார்த்த மாதிரியே தான் ரெண்டுமே 11 + 3யும் 14 தான், 12 + 2வும் 14 தான். இந்த ரெண்டு இடத்துல எது வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது? 11 - 3 8, 12 - 2 10. 11 + √3 தான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிற ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the least 6-digit number which is not a perfect square? பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் நாம் போன வீடியோவில் பார்த்தோம். லாஸ்ட் டிஜிட் வந்து 2 3 7 8 இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இந்த இடத்துல எது வந்து அப்படி இல்லை, இது இல்லை. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல இதை பார்த்தாலே தெரியுது, ஒரு 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10 வரும். 2 0 இருக்கிற இடத்துல ஒரு 0 வருமா? அப்போது இதுக்கு ஒரு 0, அடுத்த 2 டிஜிட்டுக்கு ஒரு 0, 100 வந்தது, 100 √10 வரும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 100 √10 வரும். √10 போட்டோம்னா 3.1 சம்திங்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ ஆன்சர் பி அண்ட் டி தான் வரணும். ஒரு ஆப்ஷன் இல்லை, 2 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இது 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், if you subtract the square of a number from 2796, மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 13ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 35711 வருங்கிறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 26 97, 7 13 91, 6 இங்கே வரும், 4 13 52, 9 இங்கே வரும். ஸோ 7 13 91. x ஸ்கொயர்டு அங்கே போய் 2747 இந்த சைடு வந்துச்சுன்னா x ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 49. x is equal to +or-7. Option D. Next question. Choose the correct relation. √9 என்ன வரும்? 3 3 கண்டிப்பாக 3.1ஓட கம்மி தான். ஸோ இது கரெக்டு. இது ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. 15 தான் 17ஓட லெஸ்ஸு. அதேமாதிரி இது 2 ரூட்டில் இருக்குது. 8 தான் 11ஓட லெஸ்ஸு. ஸோ 1 2 3 மூணுமே ஆன்சர் கரெக்டு. ஆன்சர் பி. Next question, what type of number is obtained when a rational number is added to an irrational number? போன கான்செப்ட் வீடியோவில் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல், அதோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதோட ரிசல்ட்லாம் என்ன வரும்? அதாவது ரேஷனலையும் ஆட் பண்ணாலோ, மைனஸ் பண்ணாலோ, மல்டிப்ளை பண்ணாலோ, டிவைட் பண்ணாலோ அது ரேஷனல் தான் வரும். ரேஷனலையும் ஆட் பண்ணாலும், மைனஸ் பண்ணாலும், மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும், டிவைட் பண்ணாலும் அது கண்டிப்பாக இர்ரேஷனல் தான் வரும். இர்ரேஷனல் அண்டு இர்ரேஷனல் இது ரெண்டுக்குள்ளார நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம்னா ரேஷனலும் வரலாம், இர்ரேஷனலும் வரலாம். பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. இந்த இடத்துல நம்மளை கேட்குறது என்ன இருக்குது? ரேஷனலையும் இர்ரேஷனலையும் ஆட் பண்ணான்னு கேட்குறாங்க. இப்போ இர்ரேஷனல் தான், ஆல்வேஸ் இர்ரேஷனல். Next question, find the solution to the system y is equal to 7x minus 4, y is equal to minus 2x plus 14. ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ 2x இந்த சைடு போச்சுன்னா 9x,
-4 இந்த சைடு போச்சுன்னா 18. ஸோ x is equal to 2. x is equal to இது x இது y, x y, x y, x y. x is equal to இருக்க ஆப்ஷன் இது ஒன்று மட்டும்தான். 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7xனா 14, 14 minus 4 10. ஸோ y is equal to 10. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of these is both an integer and a whole number? whole numberனா 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இன்டீஜர்னா சாரி இப்படி போகும். இது கூட மைனஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி இப்படி. ஸோ -∞ to +∞ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்டீஜர். ஸோ இந்த இடத்துல 1 தான் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. 4.5 இன்டீஜரும் கிடையாது, ஹோல் நம்பரும் கிடையாது. 3/2 இன்டீஜரும் கிடையாது, ஹோல் நம்பரும் கிடையாது. -6 இன்டீஜர் பட் ஹோல் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the value of x in the given equation. Find the value of x in the given equation. So இங்க √8 plus x plus √8 minus x is equal to 5 கூட இந்த denominator multiply பண்ணிக்கலாம். அப்போ √8 plus x minus 5 into √8 minus x. So இந்த இடத்துல இது 4√8 plus x ஆகும். இது இந்த சைடு வந்துச்சுன்னா 6√8 minus x is equal to 4√8 plus x. √8 plus x divided by √8 minus x போட்டோம்னா 3/2. ரெண்டு இடத்துலையும் போத் சைட் ஸ்கொயர் பண்ணோம்னா 3/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 9/4. அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 32 plus 4x equal to 72 minus 9x. இது இங்கே போச்சுன்னா 13x is equal to 40. x is equal to 40/13. Option C. Next question, which of the following numbers is an integer but not a natural number? Integer but natural number கிடையாது. 0 வந்து natural number கிடையாது. natural numberனா 1லேருந்து infinity வரைக்கும். 0ங்கிறது ஹோல் நம்பரும் சொல்லலாம், இன்டீஜர்னு சொல்லலாம், பட் நேச்சுரல் நம்பர் கிடையாது. 2 7 9 எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் இன்டீஜர் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ 16 வந்து ஸ்கொயர் ரூட் தான், அது இன்டீஜரும் கூட. இதுவும் ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி ஆடட் டு 5600 to make it as perfect square? 5600. இப்போ 30 ஸ்கொயர்னா 900, 40 ஸ்கொயர் 1600. இந்த மாதிரி 60 ஸ்கொயர் 3600, 70 ஸ்கொயர் 4900, 80 ஸ்கொயர் 6400. ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் தான் இருக்கும். ஸோ 75 ஸ்கொயர்னு போட்டு பார்த்தா 5625 வரும். இந்த கடைசியாக 5 வர ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ 15 ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 into 2னா எவ்வளோ? 2வா? ஸோ 5 ஸ்கொயர்னா 25. அதே மாதிரி 25 ஸ்கொயர்னா 2 into 3 6, அடுத்து 25. 35னா 3 into 4 12, அடுத்து 25. 45 ஸ்கொயர்னா 4 into 5 20, next to 25. 55 ஸ்கொயர்னா 5 into 6 30, அப்புறம் 25. 65 ஸ்கொயர்னா 6 into 7 42, 25. அந்த மாதிரி 7 into 8 56, அப்புறம் 25. ஸோ 50 இன்னொரு 25 ஆட் பண்ணோம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடுதா? ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் பிலாங் டு த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் பட் நாட் டு த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்? இன்டீஜர்ஸாக இருக்கணும், பட் ஹோல் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போது இன்டீஜர்ஸ்னால் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரைக்கும் வரும். ஹோல் நம்பர்ஸ் 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். அப்போ 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸை தூக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். இன்டீஜர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ பி கிடையாது, 0வும் கிடையாது, இதுவும் கிடையாது. பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் மட்டும்தான் வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் அ நம்பர் தட் இஸ் ரியல் பட் நாட் ரேஷனல்? ரியல் நம்பர் பட் நாட் ரேஷனல்ங்கிறாங்க. ரியல் நம்பரில் தான் ரேஷனல் இர்ரேஷனல்னு தனித்தனியாக பிரியுது. ரேஷனல்ங்கிறது
p/q ஃபார்மேட்டில் எழுதிட்டு வந்துட முடியும். அதே மாதிரி டெசிமலில் போட்டோம்னா ஒரு இடத்துல முடிஞ்சிடணும். அப்படி முடியாமல் கண்டினியூ ஆகிட்டே போகுது அப்படின்னா ஒரே டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். சப்போஸ் டெசிமலில் வந்து ஒரே டிஜிட் ரிப்பீட் ஆகாமல் வேறு டிஜிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி எண்ட் ஆகாமையே போயிட்டே இருக்குது அப்படின்னா அது இர்ரேஷனல் நம்பர். ஸோ இந்த இடத்துல 3/5னா 0.6 ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு. இது ரேஷ்னல், இதுவும் ரேஷ்னல், இது வந்து இர்ரேஷ்னல். √5னா 2.23 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். சேம் நம்பர் ரிப்பீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எல்லாமே ஏபிசிடி எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஐன்னு வந்தால் மட்டும்தான் இமேஜினரி. ஏபிசிடி எல்லாமே ரியல் தான். ஏபிடி எல்லாமே ரேஷ்னல். சி மட்டும்தான் இர்ரேஷ்னல். நெக்ஸ்ட் கொஸ்டின். A water tub can hold 12.5 liters of water. How many such water tubs are needed to fill a 1 cubic meter water tank? 1 cubic meter na 1000 liters. அப்போ ஒரு டப்பு 12.5 லிட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுன்னா அப்போ எத்தனை டப்பு வரும்னு கேட்குறாங்க. ஸோ 1000 divided by 12.5. 1000 divided by 125னா 8. ஸோ 1000 divided by 12.5 80. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெசிமல் 0.785 இஸ் பெஸ்ட் கிளாசிஃபைட் as இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. ஏன்னா இர்ரேஷனல் நம்பர்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது கிடையாது. அதே மாதிரி இர்ரேஷனல் நம்பர்னால் வேறு டிஜிட் வந்து கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அது ஹோல் நம்பரும் கிடையாது, இன்டீஜரும் கிடையாது, ரேஷனல் நம்பர் தான். Which of the following numbers is both a rational number and a terminating decimal? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் தான், பட் டெர்மினேட்டிங் டெசிமல் கிடையாது, இப்படி போயிட்டே இருக்கும். இது ரேஷனல் நம்பர் தான், டெர்மினேட்டிங் டெசிமலும் கூட. இதோட வேல்யூ 1.4 வரும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆப்ஷன். இது இர்ரேஷனல் நம்பர் 2.23 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பையும் 3.1415 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஏன் சார் இது பை வந்து ரேஷ்னலா இர்ரேஷ்னலா? பை வந்து இர்ரேஷ்னல். அதை ஏன் ரேஷ்னலில் ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்கன்னா, பையோட வேல்யூ 22/7 சொல்லுவாங்க. இதுதான் p/q ஃபார்மேட்டில் எழுதுகிறோமே, அப்புறம் ஏன் இதை வந்து ரேஷ்னல் சொல்லாமல் இர்ரேஷ்னல் சொல்கிறோம்? ஆக்சுவலாக பை வந்து 22/7க்கு ஈக்குவல் கிடையாது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஓகேவா? பையோட வேல்யூ 3.1415 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதுவே 22/7 போட்டிங்கன்னா 3.1428ன்னு போயிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் மைனராக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் பை. ஸோ பை இஸ் a irrational நம்பர். ஓகே, இந்த இடத்துல ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 7/5. நெக்ஸ்ட் கொஸ்டின். A recipe requires 0.85 liters of milk for 15 servings. 15 சர்விங்ஸ்க்கு 0.85 லிட்டர்ஸ் தேவைப்படுது. அப்போது 4.25 லிட்டர்ஸை வச்சு எவ்வளோ சர்விங்ஸ் வந்து மேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 0.85 × 5 தான் 4.25 இன்ட்டு 5 பண்ணோம்னா 4.25 வருது. அப்போ 15 × 5 75 சர்விங்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். என் நம்பர் இஸ் சச் தட் இஃப் யூ ஸ்கொயர் இட், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், சப்ராக்ட் இட் 5th டைம் த நம்பர் ஈக்குவல் டு ரிசல்ட் வந்து 150ங்கிறாங்க. இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அப்போது இது நம்ம ஆப்ஷன் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாமா? எக்ஸ் 10ன்னு வச்சோம்னா 10² - 50 150 வராது. 15² 225, 225 - 75 150 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மீதி எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா வராது. 400 - 100, 625 - 125, மீதி எதுவுமே வராது. நெக்ஸ்ட், செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? இன்டீஜர்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது, ஏன்னா அது கூட நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் கிடையாது, ஹோல் நம்பர்ஸ் கூட நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். ஒன்லி நேச்சுரல் நம்பர்ஸும் கிடையாது. ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். விச் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் இஸ் நெய்தர் ரேஷனல் நார் இன்டீஜர்? அதாவது ரேஷனலும் கிடையாது, இன்டீஜரும் கிடையாது.
அப்போது இர்ரேஷ்னல் அப்படின்னு கேட்குறாங்க. இர்ரேஷ்னல்னால் √3 தான் இர்ரேஷ்னல். 1.732ன்னு போயிட்டே இருக்கும் எண்டே இல்லாமல். இது இன்டீஜர், இது ஹோல் நம்பர் which is also an integer. இது ஹோல் நம்பரும் கிடையாது, இன்டீஜரும் கிடையாது, பட் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements is correct about whole numbers? Whole numbers are same as natural numbers. தப்பு. Whole numbers include all positive integers and 0. இதுதான் கரெக்ட். Whole numbers include both positive and negative numbers. தப்பு. நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. Whole numbers include all fractions and decimal. கண்டிப்பாக கிடையாது. டெசிமலும் கிடையாது, ஃப்ராக்ஷனும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which set includes numbers like -7, 4, 0? -7 இன்டீஜர்ஸ் மட்டும்தான் வரும், ஏன்னா ஹோல் நம்பர் கிடையாது, நேச்சுரல் நம்பர்ஸும் கிடையாது. அப்புறம் இது எதுவுமே இரேஷனல் நம்பர் கிடையாது, எல்லாமே ரேஷனல் நம்பர். ஸோ இன்டீஜர்ஸ் தான் ஆன்சர். which set contains non-zero positive numbers? non-zero positive numbers-னா இன்டீஜர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். ஸோ இங்கே நான்-ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த இடத்துல வந்து வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க, ஜீரோ கிடையாது. அப்போ இன்டீஜர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ் கிடையாதுனாலே ரேஷனல் நம்பர்ஸும் கிடையாது, ஏன்னா ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளார தான் இன்டீஜர்ஸும் வரும். ரியல் நம்பர்ஸ்குள்ளார தான் ரேஷனல் நம்பர்ஸ் வரும், ரேஷனல்குள்ளார தான் இன்டீஜர்ஸ் வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் தான் ஜீரோ இருக்காது, வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a number is increased by 100, the result becomes a perfect square. அந்த நம்பர் வந்து 729க்கும் 784க்கும் நடுவில் இருக்குதுங்கிறாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் 100 ஆட் பண்ணி பார்த்தா 800, 832, 841, 845. இதில் இது ஒன்று மட்டும் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 29 ஸ்கொயர் இது. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், which of the following numbers is an integer and not a natural number? integer but natural number கிடையாது. 3, 6, 9 இது மூணுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஜீரோங்கிறது நேச்சுரல் நம்பர் கிடையாது, பட் அது ஒரு இன்டீஜர். ஸோ ஆன்சர் பி. ஓகே, 2025 CGL ப்ரிலிம்ஸில் கேட்ட எல்லா நம்பர் சிஸ்டம் சம்ஸையும் பார்த்துட்டோம். இதுக்கான கான்செப்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், அது பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வாங்க இங்கே. அதில் அடிஷ்னலாக ஒரு சில கான்செப்ட்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் கேட்கல, அந்த கொஷின்ஸ்லாம் இந்த வருஷத்தில் கேட்கல, அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் 2025 CGL பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு 2024 சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அந்த கான்செப்ட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.